ஒரு காலத்தில் அழகான பசுமையான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்தன. அந்த காட்டில் பறவைகள் இனிமையாக பாடின, பூக்கள் மலர்ந்து எங்கும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. அதே காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலசாலி, ஆனால் அதற்கு மிகுந்த அகந்தை இருந்தது. தன்னைவிட சின்ன விலங்குகளை அது அடிக்கடி கேலி செய்து பயமுறுத்தி வந்தது. முயல், மான், அணில் போன்ற சின்ன விலங்குகள் யானையை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும். ஒரு நாள் ஒரு சின்ன எறும்பு துணிவாக முன்னே வந்தது. அது யானையை பார்த்து அமைதியாக ஆனால் உறுதியாக சொன்னது, பெரியதாக இருப்பதுதான் சக்தி இல்ல, புத்திதான் உண்மையான சக்தி. இதைக் கேட்ட யானை சத்தமாக சிரித்தது. ஹா ஹா ஹா, நீ இவ்ளோ சின்ன எறும்பு என்ன செய்ய முடியும் என்று கிண்டல் செய்தது. அந்த நொடியில் சின்ன எறும்பு யானையின் துதிக்குள் ஏறியது. யானைக்கு மிகுந்த அவஸ்தை ஏற்பட்டது. அது துதிக்கையை ஆட்டிக்கொண்டு, ஐயோ உதவி உதவி என்று கத்தியது. அப்போது யானை தன் தவறை உணர்ந்தது. சின்ன விலங்குகளை கேலி செய்தது தவறு என்று அதற்கு புரிந்தது. யானை மெதுவாக சொன்னது, சின்ன எறும்பே, என்னை மன்னித்துவிடு, இனி யாரையும் கிண்டல் செய்ய மாட்டேன். சின்ன எறும்பு யானையை மன்னித்தது. அந்த நாளிலிருந்து யானை எல்லா விலங்குகளிடமும் அன்பாக நடந்து கொண்டது. பெரியவனாக இருந்தாலும் சின்னவனாக இருந்தாலும் அனைவரையும் மதிக்க வேண்டும் என்று யானை கற்றுக்கொண்டது. அதற்குப் பிறகு அந்த அழகான காட்டில் அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தன.